ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கயல் ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம கயல் சீரியல்ல அதிரடியான திருப்பத்தை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்படா ஆனந்தி பாலுவோட காதல் விஷயம் நம்ம கயலுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ரொம்பவே ஆவலா இருந்துட்டு இருந்தோம். ஆனா அது நடக்கவே இல்லை. கடைசியில ஷாலினி ஆதாரத்தோட, அதாவது கோயில்ல தாலி எடுத்துட்டு போனாங்க இல்லையா ஆனந்தி கழுத்துக்கிட்ட, அந்த ஆதாரத்தை கயல்கிட்ட காட்டி எல்லா உண்மைகளையும் போட்டு உடைச்சிடுறாங்க. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபுல்லாக பாருங்கள். இதில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான திருப்பம் இருக்குது. என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இப்போ கயலுக்கு மனசு ரொம்பவே நெருடலாக இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் என்னதான் முட்டு கொடுத்தாலுமே அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. கயலால் மறுபடியும் போயிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உண்மையை சொல்லுங்கள், என்ன ரீசனுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பண்ணுறீங்க? எதுக்காக இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு விருப்பம் இல்லையா? என்னன்னு தெளிவாக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஷாலினி சொல்ல வர்றா. அண்ணி அது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆனந்த் இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு போட்டு சமாளிச்சிடுறா. இப்படியே சமாளிச்சுக்கிட்டே இருந்தானா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினிக்கு அப்போவே தோணிடுச்சு. கயல் அறகுறையாக அதே திருப்தியோடு இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இல்லை, நான் இன்னும் நான் நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்கன்னு மட்டும் என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி கயல் சொல்லிட்டு போனதுமே இங்கே ஷாலினிக்கும் ஆனந்திக்கும் சண்டையாக போகுது. ஏன் ஆனந்தி சொல்ல விடலை அப்படின்ற மாதிரி கேட்க, வேணாம் கல்யாணம் நின்று போயிருந்தா கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ இதான் கல்யாணம் நடக்க போகுதே, எதுவும் சொல்லாத ஷாலினி அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுதான் நீ பண்ணுற தப்பே. இதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. நல்லதோ கெட்டதோ அன்னிக்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல ஆனந்தி அப்படின்ற மாதிரி சொல்ல, வேணாம் ப்ளீஸ் நீயும் சொல்லாத அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன ஆனந்தி உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு பாலுவை பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ இப்படி தட்டை கழிச்சிட்டு இருக்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவ சொல்லாதான்னு சொல்லிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் நிறையா ஆனந்தி யோசிச்சுக்கிட்டே, ஷாலினி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இல்லை, கண்டிப்பாக நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணணும். இந்த ஆனந்திக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் இல்லை. கண்டிப்பாக நம்மளால தான் ஏதாவது பண்ணணும். கயலண்ணிக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதனால் அவங்கக்கிட்ட எப்படியாச்சும் சொல்லணுமே. இருந்தாலும் நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு யோசித்து வேறு வழியே கிடையாது, சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கயல் வெளியே போயிருக்கும்போது, அண்ணி எங்கே இருக்கீங்க? நான் வெளியே வந்திருக்கேன் ஷாலினின்னு சொல்லும்போது, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்ல, என்ன திடீர்னு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அண்ணி என்னால் சொல்ல முடியல, ஆனால் உங்கள்கிட்ட பேசணும், நீங்கள் நேரில் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை ஷாலினி நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், அண்ணி ஆனந்தி விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லும்போது, சரி நான் உடனே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இப்போ உடனே கிளம்பி வர்றாங்க கயல். வந்ததுமே தனியாக வீட்டுக்கு கூட வர வேணாம், நான் சொல்கிற இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. சொல்லு ஷாலினி என்னாச்சு? நான் நேரில் கேட்கும்போது சொல்லவே இல்லை, இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அண்ணி நான் சொல்ல போகிறத நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறேன்னு தெரியல, ஆனால் உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சொல்கிறத பார்த்தாலே பயமாக இருக்கே, என்னன்னு தெளிவாக சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆனந்தி இருக்கால நீ அப்படின்ற மாதிரி சொல்ல. இருக்கா? ஆமாம். ஏன் இப்படி திணற? சொல்லு ஷாலினி எதுவாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி கேட்க, அவள் உங்ககிட்ட சொல்லவே வேணான்னு சொன்னா அண்ணி, ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல, இதனால் பல பிரச்சனைகள் நடக்க போகுது, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எல்லாத்தையுமே. அப்படி இருந்துட்டு இருந்த சமயத்தில் தான் என்ன நடக்குதுன்னா, என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சரி இப்போ என்ன சொல்லுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஆனந்திக்கு ஒரு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணி, லவ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, கயலுக்கு நெஞ்சு வலியே வந்துடுச்சு. என்ன ஷாலினி சொல்கிறேன், இந்த டைமில் அவள் லவ் பண்ணுறான்னா நான் என்ன நினச்சிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்க, அண்ணி நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நிதானமாக கேட்குறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லையே ஷாலினி, எல்லாமே முடிஞ்சு போகும்போது இப்போ அவளுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா நான் என்ன ஷாலினி பண்ணுவேன்னு கேட்கும்போது, ஆனால் அவளுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, ஒருவேளை நீ பொய்க்குன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஏன் நீ பொய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் ஆதாரத்தை காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், கழுத்தில் மாங்கல்யம் வரையும் அவங்க போயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் விட்டா என்ன நடக்குன்னே தெரியாத நீ, அதுக்கு முன்னாடியே நம்ம தடுத்து நிறுத்துறது தானே நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுதான் நல்ல விஷயம், நானும் ஒத்துக்கிறேன், ஆனால்
இப்போ என்ன பண்ண முடியும், இப்போ கல்யாணம் சரி கல்யாணம் தான், அவங்க தான் வேணான்னு சொல்லிட்டு போனாங்களே, அட்லீஸ்ட் அப்போயாச்சும் வந்து சொல்லியிருக்கலாமே ஷாலினி அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ சொல்லணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ண அண்ணி, ஆனால் வந்து எனக்கே உண்மையெல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, இந்த ஷாலினி மொத்தமாக வந்து எல்லாத்தையுமே வந்து கெடுத்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கயலுக்கு தலையே பிச்சுக்குது. ஐயோ, இப்போ தானே அவங்க வீட்டுக்கு படி ஏறி வந்து இந்த மாதிரி பேசிட்டு போனாங்க, இப்போ போய் நான் அவங்கக்கிட்ட இந்த மாதிரிலாம் சொன்னால் நல்லாவா ஷாலினி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க, நல்லா இருக்காதான் அண்ணி, எனக்கும் புரியுது, ஆனால் வந்து இப்போதைக்கு வேற வழியே இல்லையே அப்படின்ற மாதிரியே சொல்லும்போது எனக்கு ஏதோ தப்பாக படுது, எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல ஷாலினின்னு சொல்ல, அண்ணி நீங்கள் மட்டும் இதை மனசை வந்து தளர விட்டிங்கன்னா எல்லாமே வந்து முடிஞ்சு போயிடும். அவள் சாப்பிட்றதில்ல போகிறதில்ல எல்லாத்துக்குமே காரணம் இது மட்டும்தான் அண்ணி. ஏன்னா அவள் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துக்கிட்டே இருக்கா. சரி எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சா கூட அவளால் வந்து சரி பண்ண முடியல. ஏன்னா ஒரு வாட்டியுமே அவள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருக்கா, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவளுக்கும் தோணுதான் அண்ணி. ஆனால் வந்து அவளுக்கு தான் வந்து என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் இப்படி இருந்துகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த கம்பி எதனுள் கனெக்ட் ஆகிருக்குன்று தெரியுமா, அப்போ தான் வந்துட்டு தெளிவாக எல்லாத்தையுமே பேசி முடிச்சிடுறாங்க. இதுக்கு மேலே நம்ம டிலே பண்ணோன்னா என்ன வேணால் நடக்கலாம் அண்ணி. ஒருவேளை அவன் அன்னைக்கு தாலி கட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும் அண்ணி, அதை மட்டும் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டவுமே கையலுக்கு அப்படியே மனசெல்லாம் பதறுது. ஐயோ, இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை தேடி கொடுத்த பார்த்துட்டாலே இது மட்டும் நடந்துருச்சுன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு தான் அண்ணி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒன்று பண்ணணும், நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்றதுனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி நிறையா பேசுகிறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு மனசே கேட்க மாட்டேது. இல்லை, இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கும் நான் இதில் தலையிடுறது எனக்கு நல்லதாக படலை, அவளே வந்து அமைதியாகிட்டானா விட்டு ஷாலினி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி அண்ணி விட முடியும், இது அவள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், நம்ம எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறாங்க கயல். இதனால் என்ன நடக்க போகுது, ஏடி நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ நிமிஷம் இப்போ நான் வீடு பேசினே இருக்கணுமா லைக் ஷேரு சப்ஸ்கிரைப் தெரியுமா.